ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் ஆதிக்கம் பண்ணதான் அந்த காலம். இப்ப ஜூனியர்ஸ் அதாவது யங்ஸ்டர்ஸ் தான் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ப்ரோ கபடி வரலாற்றிலேயே NYPயா டீமுக்குள்ள வந்து சம்பவம் செஞ்ச வேற லெவலான டாப் 5 பிக்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா செமையான பிளேயர்ஸ் தான் அதுல இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் இதுல செம்ம ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து 2 பேர் இங்க இருக்காங்க, தமிழ்லயே பார்த்திருப்பீங்க. சோ டீடைலா சொல்ல போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ப்ரோ கபடி லீக் சீசன் 7ல தான் சாகர் ராத்தியை NYP பிளேயரா தமிழ் தலைவாஸ் சைன் பண்ணியிருப்பாங்க. சாகர் ராத்தி கூட சேர்ந்து சைன் பண்ணப்பட்ட மற்ற பிளேயர்ஸ் யாரு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். இந்த NYP அப்படிங்கிறது வந்து காலங்காலமா ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு. பட் அப்போலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாலாம் ஃபாலோ பண்ணல. பட் இந்த சீசன் 7, 8 இதெல்லாம் வர வர NYP அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. இந்த NYPனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். நியூ யங் பிளேயர், அதாவது ரொம்ப டேலண்டா இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஆக்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணாமலேயே அந்த யங்ஸ்டரை ஆக்ஷனுக்கு முன்னாடியே டீம்ஸ் வேணும் அப்படின்னா அதிகபட்சம் 4 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆஃப்லைன்ல, அதாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ 9.89 lakhs நினைக்கிறேன், இல்ல 10 லட்சம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்டை கொடுத்து சைன் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. இது வந்து மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ், அந்த 21 வயசு அந்த கேட்டகரியா டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். மற்றவங்க எல்லாருக்கும் ஆக்ஷன்ல வருவாங்க, அப்படி எடுப்பாங்க. பட் இந்த மாதிரி 4 பிளேயர்ஸ் ஒவ்வொரு டீமும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சீசனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2 year கான்ட்ராக்ட்ல எடுப்பாங்க. அதாவது அவங்க சைன் பண்ற சீசன், இப்போ PKL சீசன் 11க்கு NYP பிளேயர் சைன் பண்றாங்கன்னா 11ம் இருப்பாங்க, 12யும் அந்த டீம் கூட தான் அந்த பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா வச்சுப்பாங்க, வேணும்னா விட்டுருவாங்க. இதுதான் பேசிக்கா NYP அப்படிங்கிறது. கண்டிப்பா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். புரியலனா இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, DM பண்ணுங்க, உங்களுக்கு அங்க நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நாம இந்த டாப் 5 பிக்ஸுக்குள்ள வருவோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஸ்க்ளைமர், இது நான் எடுத்த டாப் 5 கிடையாது. சோ இது ப்ரோ கபடியே சீசன் 11 ப்ரோ கபடி சீசனுக்கு முன்னாடி அவங்களே போட்ட அந்த டாப் 5 தான் இது. சோ ஃபர்ஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்தர் கண்டோலா, தமிழ் தலைவாஸ். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 9ல தமிழ் தலைவாசால NYP பிளேயரா, நியூ யங் பிளேயரா சைன் பண்ணி உள்ள எடுக்கப்பட்டார். அந்த 9th எடிஷன் தான் நம்ம பவன் ஷராவத்தை வாங்கியிருப்போம். பட் பவன் இன்ஜுரி காரணமா வெளியே போயிடுவாரு. நரேந்தர் கண்டோலா அந்த போட்டி தான் டெபியூட் ஆயிருப்பாரு. அக்டோபர் 8, 2022 அன்னைக்கு குஜராத் லையன்ஸுக்கு எதிரான போட்டியில தான் டெபியூட் ஆயிருப்பாரு தலைவன். அண்ட் அங்க இருந்து சூப்பர் 10 எடுத்து ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறமா அந்த சீசன் அவர் தான் ஆதிக்கம் பண்ணியிருந்தாரு. அண்ட் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் அதுதான் தமிழ் தலைவாசோட பெஸ்ட் சீசனா இருந்துச்சு. முக்கியமா இவர் வந்து எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருந்தாரு. தமிழ் தலைவாஸ் செமிஃபைனல் வரைக்கும் போயிருப்பாங்க. ஓவராலா 243 ரைட் புள்ளிகள் அப்படிங்கிற எடுத்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 6 டேக்கிள் பாயிண்ட்ஸும் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நரேந்தர் கண்டோலாவோட எமர்ஜிங் சீசனா அது இருந்துச்சு. அதுக்கப்புறமா நரேந்தர் கண்டோலா தமிழ் தலைவாஸோட பிரைமரி ரைடரா ஆயிட்டாரு. அண்ட் இப்ப வரைக்கும் அவர் ரீடைன் பண்றாங்க தமிழ் தலைவாஸ் அப்படின்னா அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் சீசன் தான் அதற்கு முக்கியமான காரணம். அண்ட் சீசன் 10லயும் நல்லா தான் ஆடினாரு. பட் சீசன் 11 அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்ட அளவுக்கு போல, பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி அண்ட் சம் ரீசன்ஸ். கண்டிப்பா சீசன் 12ல அதே கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு. சோ நரேந்தர் கண்டோலா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டுக்கு மேல பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் தலைவா சைன் பண்ண NYPஸ்லயே. அண்ட் ஓவரால் PKL டெபியூட் ஆன NYPஸ்லயே. இது இல்லாம அடுத்த NYP நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்லம் இனம்தார். எஸ், அஸ்லாம் இனம்தாரும் ஒரு NYPயா சைன் பண்ணி புனரி பல்டன் டீமுக்குள்ள வந்த ஒருத்தர் தான். சோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் சீசன் 8ல NYPயா சைன் பண்ணி எடுக்கப்பட்டார். ஓவராலா பார்க்கும்போது அஸ்லாம் இனம்தார் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரல, ஒரு ரைடரா தான் NYPயா உள்ள என்ட்ரி ஆயிருப்பாரு. இவரோட டெபியூட் அப்படிங்கிறது டிசம்பர் 23, 2021 அன்னைக்கு நடந்திருக்கு அகைன்ஸ்ட் டமாங் டெல்லி கேசி. அண்ட் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தலைமை வந்து சப்ஸ்டிடியூட்டரா உள்ள வந்திருக்காரு. பட் வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா முடிக்கும் போது, அதாவது இந்த சீசன் முடிக்கும் போது 169 ரைட் பாயிண்ட், 20 டேக்கிள் பாயிண்ட் சொல்லிட்டு சம்பவம் பண்ணி முடிச்சிருப்பாரு. சீசன் 8 பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஸ்டிடியூட்டா உள்ள வந்து சம்பவம் பண்றது அப்படிங்கிறது இவர்கிட்டையும் நடந்திருந்துச்சு. அண்ட் அஸ்லாம் இனம்தார் அதுக்கப்புறமா ஒரு ரூலரா மாறினாரு, அதாவது புனேரி பல்டனோட கேப்டன் ஆக்கப்பட்டார். அண்ட் சாம்பியன்ஷிப்பும் தூக்கி இருந்தாங்க சீசன் 10 பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு எமர்ஜ் ஆயிருப்பாரு. அண்ட் சீசன் 11ல இன்ஜுரி காரணமா ரூல் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. மற்றபடி அஸ்லாம் இனம்தார் கலக்கி இருந்தாரு இந்த சீசன் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஓவராலா அஸ்லாம் இனம்தார் ஒரு தரமான ஆல்ரவுண்டர். நாட் ஓன்லி புனரி பல்டன், ஃபார் இந்தியா டீம் ஆல்சோ. இந்தியா டீம்லயும் டெபியூட் ஆகி அங்கேயும் போய் சம்பவம் பண்ணியிருந்தாரு அஸ்லாம் இனம்தார் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம்.
இது இல்லாம அவரோட பார்ட்னர் அவர் கூடயே உள்ள வந்த பிளேயர் அப்படின்னு நான் சொல்லலாம். மோஹித் கோயத். எஸ், மோஹித் கோயத்தும் ஒரு தரமான பிளேயர், நாட் ரைடர், இஸ் ஆல்சோ ஆல்ரவுண்டர். அஸ்லம் இனாம்தாரை விட எனக்கு தெரிஞ்சு மோஹித் கோயத் பெட்டர் ஆல்ரவுண்டர்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் மோஹித் கோயத்தும் சீசன் 8ல் ஒரு NYP பிளேயராக தான் உள்ள வந்திருப்பாரு. அண்ட் சீசன் 8ல் முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 159 ரைட் பாயிண்ட்ஸும் 28 டேக்கிள் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக 187 பாயிண்ட் எடுத்திருப்பாரு 21 போட்டிகளில். அண்ட் இதில் 8 சூப்பர் 10 அடங்கும், அண்ட் 2 சூப்பர் ரைட்ஸ் அடங்கும், அண்ட் ஓவராலா I5 வேற எடுத்திருப்பாரு. இந்த மாதிரி அவர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் சீசன் 8ல் அவர் டெபியூட் ஆன சீசனை ஒரு NYP-யா சம்பவம் பண்ணியிருப்பாரு. இந்த 2 டியோ தான் புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் அஸ்லம் இனாம்தார் அண்ட் மோஹித் கோயத் டியோ வந்து பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. அதில் முக்கியமான ரீசன் இவங்க 2 பேருமே ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. மோஹித் கோயத், அஸ்லம் இனாம்தார் கூட வெளியில் தெரிவார், பட் மோஹித் கோயத் ரொம்ப சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயராக தான் மோஹித் கோயத் இருந்திருக்காரு காலங்காலமாக. ஸோ அவருமே இந்த லிஸ்ட்டில் இருக்காரு. அண்டு மோஹித் கோயத்தோட வேற ஒரு சில ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவர் வந்து பெருசாக ட்ரை பண்ண மாட்டார், பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் பாயிண்ட் மட்டும் அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பார். ஸோ மோஹித் கோயத்துக்கும் இந்த சீசன் சரியாக அமையலை. அடுத்த பிளேயர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட லெஃப்ட் கார்னர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு கூட நான் சொல்லுவேன். PKL சீசன் 9ல் தான் தலைவன் வந்து டெபியூட் ஆகிருப்பார். அண்ட் NYP-யா தான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி எடுக்கப்பட்டார் அன்குஷ் ராத்தி. அண்ட் அன்குஷ் ராத்தியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட அந்த பொசிஷனை, அதாவது இது உனக்கான பொசிஷன் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ செம்மையான சம்பவம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ டாப் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக சீசன் 9ல் முடிச்சிருப்பாரு. டெபியூட் ஆன சீசனே வந்து பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. 89 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருப்பாரு. ஓவராலாக அந்த சீசன் அன்குஷ் ராத்தி பண்ண சம்பவங்கள் தான் அவங்க சாம்பியன்ஷிப்பை தூக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது ரைடர்ஸ் வந்து உங்களுக்கு மேட்சை தான் வின் பண்ணி கொடுப்பாங்க, டிஃபெண்டர்ஸ் தான் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸை தலைவன் அந்த சீசன் 9ல் கொடுத்துருப்பாரு. அன்குஷ் ராத்தி டெபியூட் ஆன சீசன் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார், ஒரு பாக்கெட் டைனமோ மாதிரி தான் இருப்பார், பட் பெரிய பெரிய ரைடர்ஸ் எல்லாம் அசால்ட்டாக தூக்கி போடுவார். முக்கியமா அவரோட ஆங்கிள் வேர்ல்டுக்கு நான் இப்போ வரைக்கும் பெரிய ஃபேன் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சாகர் ராத்தி ஃப்ரம் தமிழ் தலைவாஸ். சாகர் ராத்தியை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடி லீக் சீசன் 7ல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு NYP பிளேயரா, நியூ யங் பிளேயரா தான் சைன் பண்ணி உள்ள கொண்டு வரப்பட்டார். அண்ட் அவருக்கு ஒரு சில பிளேயர்ஸ் வந்தாங்க. சீசன் 7ல் அவர் ப்ளே பண்ணாரு, பட் அவ்வளவா பெரிய சான்சஸ் அவர்கிட்ட கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போ வந்து ஒரு டீம், தமிழ் தலைவாஸ் டீமே வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சீசன் 7 வரைக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் வச்சிருப்பாங்க அந்த டீமை. அண்ட் தென் சீசன் 7ல் சாகர் ராத்திக்கு கம்மியான வாய்ப்பு, அதுவும் சப்ஸ்டியூட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ப்ரோ கபடி லீக் சீசன் 8 அவர் வந்து பிரைமரி டிஃபெண்டராகவே மாற்றப்பட்டார். அண்ட் தென் அதுக்கப்புறம் அவர் பண்ண சம்பவங்கள் அப்படிங்கிறது வேற லெவல். முக்கியமா PKL சீசன் 8ல் 82 டேக்கிள் பாயிண்ட் சம்திங் எடுத்து செகண்ட் பெஸ்ட் டிஃபெண்டராக முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓவராலா த்ரூ அவுட் த சீசன் PKL சீசன் 8 பொறுத்த வரைக்கும் சம்பவம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு அப்படின்னு தாராளமாகவே சொல்லலாம். ஸோ சாகர் ராத்தியோட எழுச்சி அங்கே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தலைவன் பண்ண சம்பவங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு தலைவனா தமிழ் தலைவாசை லீட் பண்ணதும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீசனும் 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ்க்கு மேலே அசால்ட்டாக எடுக்கிறதும் சரி சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு. பட் இன்ஜுரி அப்படிங்கிறது அந்த சீசன் 9, 10, 11 இந்த 3 சீசனும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து அவரை கொஞ்சம் பாதிச்சுட்டே இருந்துச்சு. சீசன் 12ல் இதெல்லாம் சரி பண்ணிட்டு திரும்ப கம்பேக் கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இவங்க மட்டும்தான் டாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. PKL கொடுத்திருந்த அந்த ஒரு ஆர்டிகல்ல இருந்த டாப் தான் இவங்க. இது இல்லாம இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து இங்க பெஸ்டா பண்ணியிருந்தாங்க. நவீன்குமார் கோயத் ஒரு NYP தான். அண்ட் வினய் டிவாட்டியா ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல வந்த பிளேயர், அவருமே ஒரு NYP தான் உள்ள வந்திருந்தாரு. இந்த சீசன் கலக்கியிருந்த அயன் அவர் ஒரு NYP தான். தேவங்க வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எல்லாம் NYP தான் சைன் பண்ணப்பட்டிருப்பாரு சீசன் 9ல். இது இல்லாம இந்த சீசன் கலக்கின அஜித் சவான் அவர் ஒரு NYP தான். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போனாங்க. தமிழ் தலைவாசல இருக்கிற நித்யேஷ்குமார் ஒரு NYP தான் சைன் பண்ணி உள்ள வந்து கொண்டு வரப்பட்டாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான NYPs வந்து கலக்கியிருக்காங்க PKL. நான் யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பேன். மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த NYPs மட்டுமே வச்சு ஸ்பெஷலா ஒரு வீடியோ எடுத்து போட போறோம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.